சர்வதேச விமான நிலையத்தில் 62.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஒரு பெண் பயணி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோஹாவிலிருந்து மும்பைக்கு வந்த விமானத்தில் போதைப்பொருள் கடத்தப்பட்டுள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்திற்கு உளவுத்துறை மூலமாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பெண் பயணி சந்தேகத்திற்கு இடமாக இருந்ததால் அவரும் அவரது உடைமைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர் வைத்திருந்த 9 பெட்டிகளில் 6 பிஸ்கெட்களும் 3 சாக்லேட்களும் இருப்பது தெரியவந்தது. அந்த உணவுப் பொருட்களில் ஏதேனும் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்ததில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. பிஸ்கெட் மற்றும் சாக்லேட் மாத்திரைகளில் கொக்கைன் நிரப்பி அவற்றை வழக்கமான உணவுப் பொருளாக மாற்றி கடத்த முயற்சி செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 6261 கிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டது. சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு சுமார் 62.6 கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பெண் பயணி கைது செய்யப்பட்டு யாருக்காக இந்த கடத்தலில் ஈடுபட்டார், இந்த குழு எங்கெல்லாம் இயங்குகிறது என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் சர்வதேச போதைப்பொருள் கும்பல்கள் இந்தியாவை முக்கிய இடமாக பயன்படுத்த முயல்வதை சுட்டிக்காட்டுகிறது.